40 நாட்கள் ஒரே மனிதன் முழு இஸ்ரவேல் படையையும் பயத்தில் நடுங்க வைத்தான். அவன் பெயர் கோலியாத். கோலியாத் காத் என்னும் ஊரை சேர்ந்தவன். யோசுவா கானான் தேசத்தை கைப்பற்றிய போது அங்கு இருந்து தப்பித்த ஏனாக்கியர்கள் தஞ்சமடைந்த ஊரே காத். அன்றைய காலகட்டத்தில் ஒரு சாதாரண இஸ்ரவேல் மனிதனின் உயரம் சுமார் 5 அடி முதல் 5.5 அடி வரை மட்டுமே. கோலியாத்தின் உயரம் 6 முழமும் ஒரு ஜான். கோலியாத் அணிந்திருந்த கவசம், அவனது உடல் முழுவதையும் மூடியிருந்த கவசம், எடை 5000 சேக்கல், அதாவது சுமார் 57 கிலோகிராம். அவன் கையில் ஏந்தியிருந்த பிரதான ஈட்டி, அந்த ஈட்டியின் இரும்பு முனை மட்டுமே சுமார் 7 கிலோ எடை கொண்டிருந்தது. கோலியாத்தின் வார்த்தை உருவம் ஆயுதம் முழு இஸ்ரவேலர்களையும் பயமுறுத்தியது. எனவே சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது என்றான். தாவீதின் கவனிலிருந்து புறப்பட்ட ஒரு கல், அது சுமார் 350 கிராம் எடை கொண்டவை. அந்த கல் மணிக்கு சுமார் 100 முதல் 150 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்தது. கோலியாத் உடல் முழுவதையும் கவசத்தால் மூடியிருந்தான். அவனது நெட்டி பகுதி மட்டுமே திறந்திருந்தது. தாவீதின் கல் அவன் நெற்றியில் பதிந்தது. அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான்.